நூற்றுக்கணக்கான உடல்கள் அழுகிவிட்டன. மருத்துவமனைக்குள்ளேயே புதைத்து வருகிறோம். காசா மருத்துவர். குளிர்பதன பெட்டிகள் இயக்குவதற்கு மின்சாரம் இல்லை. உயிரிழந்த உடல்களை எடுத்துச் சென்று புதைக்க முடியாதவாறு இஸ்ரேல் மருத்துவமனையை 2 நாட்களாக முற்றுகையிட்டுள்ளது. படுகாயத்துடன் இறந்தவர்களின் உடல்கள் ஆங்காங்கே வைக்கப்பட்டதால் அவை அழுகி வருகின்றன. இந்த காட்சிகளை கண்ணால் பார்க்க முடியவில்லை. இதனால் மருத்துவமனைக்குள் புதைத்து வருகிறோம் என கூறியுள்ளார் காசா ஷிஃபா மருத்துவமனை டாக்டர் முகமது அபு சல்மியா. அவரது பேச்சு திகிலை ஏற்படுத்தியுள்ளது. அவர் மேலும் கூறியுள்ளதாவது: நாங்கள் உடனடியாக காயமடைந்தவர்களை வேறு மருத்துவமனைகளுக்கு கொண்டு செல்ல வேண்டியது உள்ளது. இது தொடர்பாக இஸ்ரேல் அரசுடன் பேசியுள்ளேன். காயமடைந்தவர்கள், பிறந்த குழந்தைகள், தீவிர சிகிச்சை பிரிவில் உள்ளவர்களை இங்கிருந்து வேறு மருத்துவமனைக்கு மாற்ற நாங்கள் தயாராக இருக்கிறோம். மருத்துவமனை அருகே குண்டுகள் தொடர்ந்து வீசப்பட்டதில் பலர் உயிரிழந்துள்ளனர். உயிருக்கு பயந்து இங்கு தஞ்சமடைந்திருந்த அருகே உள்ள பள்ளிக்கு சென்று விட்டனர். தற்போது சுமார் 7000 பேர் இங்கு உள்ளனர். இது ஒரு பெரும் துயரம். நிலைமை தற்போது கட்டுப்பாட்டிற்குள் இல்லை. இவ்வாறு தெரிவித்துள்ளார். அல் ஷிஃபா மருத்துவமனைக்கு கீழே ஹமாஸின் கட்டுப்பாட்டு மையம் இருப்பதாக இஸ்ரேல் தொடர்ந்து கூறி வருகிறது. இதனை பல அமைப்புகளும் மறுத்துள்ளன. இந்த நிலையில் நார்வே நாட்டைச் சேர்ந்த மருத்துவரும் ஷிஃபா மருத்துவமனையில் பணியாற்றியவருமான டாக்டர் மேக்ஸ் கில்பர்ட் கூறுகையில், இஸ்ரேலின் இந்த குற்றச்சாட்டை கேட்டு அழுத்துவிட்டது. ஷிஃபா மருத்துவமனைக்கு கீழ் அப்படி எந்த ஒரு சுரங்கமும் இல்லை. அந்த மருத்துவமனைக்கு எந்த ஹமாஸ் தலைவரும் வந்ததும் இல்லை என தெரிவித்துள்ளார்.